நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பதில் செயல் நமக்கு திரும்பி கிடைக்குங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யறோம்ல அது நம்மளுக்கே திரும்புமான்னு கேட்குறேன். Where there is a action, there is a equal and opposite reaction. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக மாறுகிறாய். எது சொல்லுது? கீதை சொல்லுது. கீதையில் என்ன சொல்லுது? நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக மாறுகிறாய். அப்போ நீ என்னென்னலாம் சுவாசிக்கிறீரோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டே தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே உன் ஆன்மாவில் பதிவாகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த பொருளை போட்டு நீங்கள் சமைக்கிறீங்களோ அந்த பொருளுடைய மனம் வருமா, வேறு ஏதாவது மனம் வருமா? பக்கத்து வீட்டில் பிரியாணி செஞ்சுருக்கா, பா ஏறுதுப்பா பிரியாணி வாசனை கும்முன்னு ஏறுது, மா எனக்கு பிரியாணி செஞ்சு தர மாட்டேன் பார், பக்கத்து வீட்டில் மட்டும் பிரியாணி செஞ்சுருக்காங்க சொல்ல தெரியுதுல்ல, தெரியுதா? அதை மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நீங்கள் என்ன இது பாத்திரத்தில் கீழே நெருப்பு இருக்குது, இது உடம்பு ஒரு பாத்திரமாக இருக்குது, இங்கே மேலே நெருப்பு இருக்குது. அப்போ நீ என்னென்னலாம் சுவாசிக்கிறியோ அதையெல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது? சமைச்சு 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 என்ன பண்ணுது? ஆக என்ன பண்ணுது? நம்ம உயிருக்குள்ளே ஆத்மாவாக மாறிடுது. கர்மாவாக, அதுதான் கர்ம வினை. அப்போ அந்த ஆத்மாவில் என்னென்ன பதிவுகள் இருக்கோ, என்னென்ன இன்ஸ்டிங்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கோ அதுக்கொப்ப அடுத்த பிறவி உனக்கு கிடச்சிடும். கர்மா, அதுதான் கர்மா. கர்ம வினையை நீ கழிக்கிறோன்னா அதுக்கு தான் இந்த தியான யோக பயிற்சிகள் நம்ம சொல்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ பண்ண 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 உங்கள்கிட்டயே சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நீ எத்தனை நாள் வர? இப்போ எப்படி சேஞ்சஸ் பெட்டராக இருக்கிறியா? நீ எப்படி ஃபிசிக்கலாக மென்டலாக எப்படி இருக்கிற? நீ மென்டலாகவும் தெளிவாக இருக்குது. ஃபிசிக்கலாக ஃபஸ்ட்டுக்கு பரவாயில்ல. சரி, ரைட், ஓகே, குட். நீ உயர்ந்ததை செய்தினாக்கா குடும்பமானவர்களை யாரையும் பாதிக்காது ஆச்சுங்களா. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவங்கள பாதிக்க தானே செய்யும். ஆக ஒன்று நல்லதை நாம் சொல்கிறதையும் எந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ அதை சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் நல்லதை சொல்கிறேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒருத்தருக்கு பிரச்சனையாகிறது, அந்த நல்லதே ஒருத்தருக்கு பிரச்சனையாகிறதான்னு நம்ம சொல்லணும்னு என்னவாகும்? அவன் எதிரியாக மாறி போயிடுவான். நீ நல்லதான் நினச்சி சொல்கிற, ஆனால் அவனுக்கு அது எதிராக இருக்குதுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்? அது அவனை போய் பாதித்து உன்னை எதிரியாக மாற்றிடுது. நல்லது நல்லவையும் அல்ல, கெட்டது கெட்டவையும் அல்ல. அப்போ நல்லதும் எந்த நேரத்தில் சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும். கெட்டது நாம் சொல்கிறதுக்கு சொல்லவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொன்னீங்க. அது எப்படி குருஜி எப்பவுமே ஞாபகத்தில் வச்சிருக்க முடியுங்களா? அதுதான் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். நீ எக்ஸாம் எழுதுகிற, நீ ஞாபகம் வச்சுக்காமல் எக்ஸாம் எழுதிட முடியுமா? 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு தானே நம்முடைய எண்ணம், வாங்கணும்னு தானே நினைக்கிறேன். ட்ரை பண்ணால் வாங்கலாம்ல, அதுக்கு உண்டான முயற்சி பயிற்சி எல்லாத்தையும் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ நம்ம ரிசல்ட்டை கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? அதை மாதிரி நாம் பயிற்சி பண்ண 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 விழிப்புணர்வுனா என்ன? எல்லாத்தையும் சமநிலையோடு பார்க்கக்கூடாது, தூங்கிடக்கூடாது. உள்ளுக்குள்ளே யார் உன்னுடைய உணர்வு என்னை தாக்கி நீ நானாக மாறிடக்கூடாது. நான் நானாக இருக்கணும். நீ எங்குள்ள பொந்துலாம் நீ என்கிட்ட வேலை செய்யக்கூடாது. என்னுடைய உணர்வுகள் உங்ககிட்ட வேலை செய்யணும். இந்த பேரருள் உங்ககிட்ட வேலை செய்யணும். ஆச்சா, அதனால் நீயாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எப்போ நீ உருவாக்குறியோ அப்போ நீ உயர்ந்துருவ. அந்த உயர்வுக்கு இந்த தியான யோக பயிற்சிகள் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புராணங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நிறைய கற்றுக்கணும் அப்படிங்க. அந்த புராணங்கள்ல உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் நடந்த கதைகளா இல்லை அவங்கள உருவாக்குனாங்களா? இதை நாம் அப்படி எடுத்துக்கிறத விட நமக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை புராணங்களாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குருக்ஷேத்திர போர் அப்படின்னா என்ன ஆகுது? நம்ம உடம்புக்குள்ளே உயிர் குருவாக இருக்குது. க்ஷேத்திரம் அப்படின்னா அது அமைந்திருக்கக்கூடிய இடம். இப்போது அவங்க சொன்னாங்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா என்னவாகுது? மனசு சந்தோஷமாக இருக்குமா? உள்ளுக்குள்ளே மனப்போர் வருது. ஹெட் மாஸ்டர் திட்டாருன்னா என்னவாகுது? சந்தோஷமாக இருக்குதா மனசு? உள்ளுக்குள்ளே போர் வருது, அதான் மனப்போர். கௌரவ உணர்வுகள் இடத்துல ஹெட் மாஸ்டர் திட்டார் அப்படிங்கிற அந்த கௌரவ உணர்வுகள் என்ன பண்ணுது? போய் பசங்களை போய் அடிக்குதாங்க போய், இல்லையா? அப்போ என்னவாகுது? போர். யார் ஜெயிக்கிறா அந்த போரில்?
மனசு எங்கே ஜெயிக்குது? அவங்க வந்து திட்டுனாங்க அப்படி திட்டுன உணர்வுகள், கௌரவ உணர்வுகள் ஜெயிச்சிருது. அப்போ அந்த கௌரவ உணர்வுகள் தான் என்ன பண்ணுது? ஹெட்மாஸ்டர் திட்டார் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் கௌரவர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்க வச்சுறாங்க. கௌரவர்கள் ஜெயிக்கணுமா பாண்டவர்கள் ஜெயிக்கணுமா? அப்போது புராணம் என்ன சொல்லுது? பாண்டவர்கள் ஜெயிக்கணும். பாண்டவர்கள்னா 5 பேர், 5 புலன்கள். எத்தனை பேர் அவங்களுக்கு மனைவி வந்து ஒரு மனைவி 5 புருஷன் இருக்க முடியுமா? ஒத்துக்குமா? ஒரு பொண்ணு அங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தி, யார் ராமாயணத்தில் அப்படின்னு சொல்கிறான், ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்கிறான். இங்கே ஒருத்திக்கு 5 புருஷங்கிறான். எது சரி? அப்போ இது சரியில்லைங்கிறியா? எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு அவங்க தான் கேட்கணும். 5 புருஷனை வச்சு என்ன சிரிக்கலை, என்ன சிரிக்கிறாங்க? நீ பாட்டு நீ ஏதாவது இடத்துக்கு போகிற. அதாவது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எழுதுகிறாங்க. உயிர் சக்தியாக இருக்குது, பெண்பாலாக இருக்குது. 5 புலன்கள் ஆண்பாலாக இருக்குது. ஆச்சா, உயிர் சக்தி பெண்பாலாக இருக்குது, 5 புலன்கள் ஆண்பாலாக இருக்குது. அப்போ இந்த 5 புலன்கள் இந்த பேரர்களோடு இணைய போகும்போது யார் வழி நடத்திட்டு போகிறா? மகாபாரதத்தை நம்முடைய கண்ணன் வழிபடுத்திட்டு போ. கிருஷ்ண பதிவு. ஆக இங்கே தமிழில் கண்ணன். அப்போ இந்த கண்கள் தான் எல்லாமே வழி நடத்திட்டு போகுது. ஆச்சா, அர்ஜுனன் நம்முடைய மனசு போகிற மாதிரி போனோம்னா என்னவாக? தோல்வி அடைஞ்சிருவோம். அப்போது நம்முடைய கண்கள் என்ன பண்ணுது? நம்ம மூளையோடு சேர்த்து அந்த பேரர்களோடு யார்? கிருஷ்ண பரமாத்மான்னு தான் சொல்கிறாங்க. பரத்துக்கே ஒரு ஆத்மா. அப்போ அந்த பரத்திற்குடைய ஆத்மாவும் உனக்கு கண்களாக மாற்று, உணர்வுகளாக மாற்றும் போது என்னவாகுது? அப்போது உனக்குள்ள ஆக நல்லது நல்லவையும் அல்ல, கெட்டதையும் அல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நல்லதை விட ஆக எந்தெந்த இடத்துல சமயோதன புத்தி உனக்கு வரும், அந்த இடத்துல சமயோதன புத்தினால தான் மகாபாரதம் ஜெயிக்கப்படுது. அர்ஜுனன் ஜெயிக்கிறாரா? இல்லை. துரியோதனனை கர்ணனை நீ சாகடிக்கவே முடியாது. சாகடிச்சிட முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் சாகடிக்க முடியாது. அர்ஜுனன் இப்படிங்கிறதுக்குள்ளே சாகடிச்சிருவார் கர்ணன். ஆனால் அர்ஜுனன் சாகடிச்சிட்டான்னு கதை சொல்லுது. யார் ஆள சாகடிக்கப்படுறாரு? கிருஷ்ண பரமாத்மானால கர்ணன் வீழ்த்தப்படுறார். அப்போ அந்த பேரருள் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், அந்த மனசுக்குள்ளே இருந்த அர்ஜுனங்கிறது மனசு, அந்த பேரருள் நமக்குள்ளே இந்த மனசுக்குள்ளே சேர்த்தா மட்டும்தான் ஆக நமக்குள்ளே கருணை மனதோடு, நமக்குள்ளே கருணையான மனசோட இவன் வேதனைப்படுறான், இவன் துன்பப்படுறான், இவன் கஷ்டப்படுறான், ஐயோ பாவம், இவன் பாவம் அப்படின்னு போய் நம்ம உதவி செய்வோம். அவன் கஷ்டத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். ஆகையால் நாம் என்ன பண்ணுறோம்? கௌரவர்களை ஜெயிக்க வச்சுட்ருக்குறோம். புராணம் என்ன சொல்லுது? பாண்டவர்களை ஜெயிக்க வைன்னு சொல்லுது. பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னா யார் வேணும்? கிருஷ்ண பரமாத்மா வேணும். ஆக இந்த கண்களுக்குள்ளே அந்த பரமாத்மாவை இழுக்கணும், அந்த பரம்பொருளை இழுக்கணும், பேராற்றலை நமக்குள்ளே இழுத்து இந்த மனசுக்கு கொடுக்கணும். அர்ஜுனான மனசுக்கு கொடுத்தாதான் இந்த கர்ணனையும் சரி துரியோதனையும் சரி ஆக இந்த கௌரவர்கள் எல்லாத்தையும் அடிக்க முடியுங்கிறது தான் புராணத்தினுடைய கடைசியினுடைய கன்க்ளூஷன். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.